எல்லாருக்கும் காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இன்னும் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக அரௌண்ட் ஒரு 4 மாதம் இருக்குது. ஒரு 120 டேஸ் தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு அதாவது இந்த ஜனவரி 2024 ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம வந்து ஜூன் 2024 ஒரு அரசு அதிகாரியை மாற போகிறோம். ஸோ அதுக்கு இந்த 4 மாதம் இடையில இருக்க அந்த 4 மாதம் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும், கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், கரெக்டாக திட்டமிடணும். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக இருந்தால் தான் வந்து இப்போது நம்ம சாதாரண ஆளாக இருக்கிற நம்ம ஜூன் 2024 ஒரு அரசு அதிகாரியை மாற முடியும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி இந்த 4 மாதத்துக்கு நம்ம பிளான் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் நம்ம வந்து வெற்றி பெறுறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த 5 விஷயங்கள் நம்ம எப்படி பண்ணலாம், எந்த வழியில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த 5 விஷயம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். முதல் விஷயம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய பள்ளி பாட புத்தகங்களை வந்து நம்ம வந்து முழுமையாக படிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய சிலபஸை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுடைய படிக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, அல்லது அந்த செவுத்தில் ஒட்டி வச்சுருங்க. டெய்லியும் பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ஸை வந்து 6 முதல் 12வது வரை நீங்கள் வந்து பழைய புக்கும் சரி புது புக்கும் சரி நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா பழைய புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பழைய புக்கை விட்டுறாதீங்க. ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. புது புக்கில் நீங்கள் படிச்சுட்டு அதில் விட்டு போன பாயிண்ட்ஸை மட்டும் பழைய புக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுடைய ஸ்கூல் புக்ஸு 6 முதல் 12 வரை நீங்கள் படிக்கணும். பழைய புக்கும் படிக்கணும், புது புக்கும் படிக்கணும். ஓகேங்களா? இது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து சிலபஸில், அதாவது புக்கில் இருக்க விஷயங்கள் சிலபஸில் எது இல்லையோ அதை நீங்கள் விட்டுறலாம். கண்டிப்பாக விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் இல்லாத நம்ம படிக்கக்கூடாது, நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த 6 முதல் 12 புக்கு நீங்கள் படிக்கும்போது சிலபஸில் என்னென்ன இல்லையோ அதை நம்ம இந்த புக்கில் வந்து விட்டுறணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும். நமக்கு வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது, சிலபஸில் கிடையாது. ஸோ அதை அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் சிலபஸ் இல்லையோ அதை நீங்கள் வந்து அந்த லெசன் அடிச்சு விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிடணும். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் புக்ஸை முதல்ல நல்லா ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் கண்டிப்பாக எடுங்க, ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா வந்து நம்ம பின்னாடி ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கடைசியாக நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸை கண்டிப்பாக எடுங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயங்க ஸ்கூல் புக்ஸு. செகண்ட் விஷயம் சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸ் கம்ப்ளீஷனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சிருப்போம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. இப்போது அதனால் நம்மளுடைய சிலபஸ் முழுசாக கவர் ஆகிடாது. நம்ம சிலபஸில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்கும், அது வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாமல் இருக்கும். அதுக்கான நோட்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அப்படிப்பட்ட தலைப்புகள் என்னென்னு இருக்குது அப்படின்றத சிலபஸில் வந்து எடுத்து பார்த்து ஓகே இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு முடிக்காததாவது கோடு போட்டு வச்சுக்கோங்க. அந்த முடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதை எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கோச்சிங் போயிருப்பீங்க. அங்கே அவங்க புக்கோ இல்லை நோட்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக கவர் ஆகும். அதை பாருங்கள். அப்படி இல்லைனா கூகுளில் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பாலிட்டி அதாவது இந்தியன் பாலிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து லக்ஷ்மிகாந்த்ன்ற புக் இருக்குது. அந்த புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த புக்கில் நீங்கள் வந்து விட்டு போன தலைப்பு என்னோ அதை மட்டும் தான் படிக்கணும். உட்காந்து புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கக்கூடாது, அது ரொம்ப டைம் வேஸ்ட்டு. ஸோ அந்த விட்டு போன டாபிக்ஸை வந்து நீங்கள் வந்து எய்தர் உங்களுடைய கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ்லையோ அல்லது கூகுளில் டைப் பண்ணி நோட்ஸ் எடுத்தோ அல்லது வந்து உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதிலிருந்து அந்த விட்டு போன தலைப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் முக்கியமானது சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக படித்து அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? முக்கியமாக வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்ச உடனும் சரி, நம்மளுடைய சிலபஸ் கம்ப்ளீஷன் பண்ணுறப்பையும் சரி, நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் முதல்ல ஸ்கூல் புக்கு படிச்சிருக்கீங்க, அதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது போக விட்டு போன தலைப்புகள் நீங்கள் வந்து வேறு மெட்டீரியல்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுவீங்க, அதுக்கும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேஸ். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துருங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா தேர்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் பேட்ச் போடாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் போட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்களால் வந்து சப்போஸ் உங்களால் பணம் கட்டி போக முடிஞ்சால் பணம் கட்டி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடலாம். இல்லைனா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய சென்டரில் வைக்கிறாங்க.
அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு டெலகிராமில் வந்து டாக்டர் ஏபிஜே அப்படின்னு ஒரு அகாடமி இருக்குது, டிஎன்பிஎஸ்சி அகாடமி இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் சரி, கண்டிப்பாக போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கடைசி நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து 3 ஹவர்ஸில் வந்து மொத்தம் 200 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இங்கே டெஸ்ட் பேட்ச் போடாமல் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா, அங்கே போயிட்டு நம்ம வந்து கடைசியில் டைம் பத்தாமல் மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் விட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா சில பேர் கொஷின்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது படித்த டாப்பிக்லேயே கொஷின்ஸ் நல்லா படிக்காமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் தப்பாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி நடக்கும். இல்லை சில பேர் வந்து ஷேடிங் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டு தப்பாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தப்பை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து டெஸ்ட் பேட்ச் போடணும். கண்டிப்பாக மினிமம் 30 to 50 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களோட அகாடமியில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க தான் ரேங்க் 1, 2, 10 அப்படின்னு போடும்போது உங்களுக்கே அதை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்து வரப்போகிற டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு கண்டிப்பாக போடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, 4th வந்து ரிவிஷன். ஓகேங்களா? ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு 180, 185 வாங்குற ஒரு டாப்பருக்கும் 160 வாங்குறவங்களுக்கும் வித்தியாசம் என்ன, அந்த கேப் என்னென்னு பார்த்தோன்னா அது ரிவிஷன் தான். ஜென்ரலாக டாப்பர்ஸ் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4லிருந்து ஒரு 5 முறை ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்ஸ் அதிகமாக வரும். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் டெய்லியும் படிக்கிறீங்க இல்லைங்களா? டெய்லியும் படிக்கும்போது ரிவிஷனும் சைட் பை சைடில் பண்ணணும். ஈவினிங் வந்து ஒரு 1 hour அல்லது 2 hour வந்து நீங்கள் டைம் கொடுத்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்து முடிச்ச டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் அடுத்த 4 மாதத்துக்கு ரிவிஷன் போயிட்டே இருக்கும். சைடில் டெய்லி ஒரு 1 hour அல்லது 2 hour போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1வது. 2வது பார்த்தோன்னா, கடைசி ஒரு 40 நாட்கள், குறைஞ்சபட்சம் கடைசி ஒரு 40 days, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ள 40 days வந்து ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேணாம். அந்த 40 daysல நல்லா பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் 3 அல்லது மேக்ஸிமம் ஒரு 5 முறை கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் ரிவிஷன் கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்களுக்கு கடைசியில் டைம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போயிலிருந்து நீங்கள் டெய்லியும் படிக்கும்போது ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? அடுத்து கடைசி விஷயம், 5th விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? அதாவது முந்தைய ஆண்டு கேள்விகள் நீங்கள் வந்து வாங்கி சால்வ் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சில புக்ஸாக கிடைக்கும். சுறா அப்படின்ற இது புக்கும் இருக்குது, இல்லைனா சக்தின்ற புக்கும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட்டில் இருக்க ஏதோ புக்கை நீங்கள் வாங்கி சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த கம்பைலேஷன் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் வைஸ் புக்கை வாங்கிடுங்க. உதாரணத்துக்கு ஜாகிரஃபி அப்படின்னா ஜாகிரஃபியோட முந்தைய ஆண்டு கேள்விகளை கம்பைல் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு புக்கை வாங்கிடுங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் புக்காக வாங்கிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 5 விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வரப்போகிற அந்த குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா வந்து நான் இதை தான் ஃபாலோ பண்ணி என்னுடைய எக்ஸாம்ஸில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து இப்போ இந்த 5 விஷயங்களில் பார்த்தோம் இல்லைங்களா, இதை எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு, நேர மேலாண்மை. ஸோ நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த 4 மாதம் 120 டேஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் டேபிள் போடுறது. ஓகேங்களா? டெய்லி நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஒரு மாடலு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 hours படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அது நீங்கள் பிரிச்சுக்கணும். 4+4+2 பிரிச்சுக்கணும். 4 hours வந்து ஜென்ரல் தமிழ் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது, அது உங்களுக்கு 100 மார்க் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியிருக்கு. ஸோ 4 hours வந்து ஜென்ரல் தமிழ் கொடுத்துருங்க. அடுத்தது 4 hours வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு 4 hours. அப்புறம் 2 hours வந்து ரிவிஷன் கொடுங்க. ஓகேங்களா? சாயங்காலம் கடைசியாக வந்து நீங்கள் படித்து முடிச்ச பின்னாடி 2 hours வந்து ரிவிஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நான் வந்து 10 hours போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ, சப்போஸ் 5 hours இருக்குது அப்படின்னா அதுவும் ஓகே. நீங்கள் வந்து 2+2+1 போட்டுக்கோங்க. 2 hours வந்து ஜென்ரல் தமிழுக்கு, 2 hours வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, 1 hour ரிவிஷன் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் வந்து டைம் பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா?
இது என்ன ஒரு முக்கியமான யூஸ்னு இது ஏன் உங்களுக்கு நான் போட சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப இதை வந்து ஈஸியாகிடும், ரொம்ப எளிமையாக்கிடும். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க முடியும். ஓகேங்களா? இது முக்கியமானது. ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்க்க போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ டைம் டேபிள் தான் நீங்கள் போட வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம். இது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து இந்த டைம் டேபிள் போட சொன்னேன். இந்த டைம் டேபிள் வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி அதில் வர டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஷெட்யூல் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் டேபிளில் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பேட்ச் வேறு மாதிரி இப்போ டெஸ்ட் பேட்சில் வந்து வேறு சப்ஜெக்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி வந்து வேறு பாடங்கள் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ உங்களோட டெஸ்ட் பேட்ச் போட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு ஏற்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து அன்றைக்கி படிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு எதிராக போடாதீங்க, அதுக்கு ஒத்து போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது செகண்ட் விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். முந்தைய ஆண்டு கேள்விகள் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணணும். அதை நீங்கள் வந்து எப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஓகேங்களா? இது மெயினாக வந்து நீங்கள் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் எப்போ முடிக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு சயின்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சயின்ஸ்க்கான முந்தைய ஆண்டு கேள்விகளை வந்து நீங்கள் வந்து புக்கை வாங்கிக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் புக்கை வாங்கிக்கோங்க. அந்த புக்கை வாங்கி நீங்கள் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் முடித்த பின்னாடி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி இந்த பிவைக்யூ நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் டைம் டேபிளில் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது நீங்கள் ப்ளேஸ் தரல அப்படின்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்கள் டைம் டேபிள்லேயே வந்து அந்த சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான பிவைக்யூ சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 1 டே அல்ல 2 டே கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து தேர்டு. ஓகே, அடுத்தது வந்து ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எரர் நோட்டு. ஓகேங்களா? இது நான் முன்னாடி என்னோட பழைய வீடியோஸில் பேசியிருப்பேன் இதை பற்றி. இது என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிங்க போயிட்டு. அதில் நீங்கள் என்னென்ன தப்புக்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுடைய ஒரு நோட் தனியாக போட்டுக்கணும். அது பேர் தான் எரர் நோட்டு. அந்த நோட்டில் அந்த தப்பை நீங்கள் வரிசை எழுதிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த தப்புலாம் இருந்தால் நீங்கள் வந்து அங்கே போயும் பண்ண போகிற தப்புகள். அப்போ அது நீங்கள் இங்கேயே ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ அந்த தப்பை நீங்கள் நோட் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து இதையும் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக அங்கே போய் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் நோட் போட்டு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதி வச்சு அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது நீங்கள் திரும்ப அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தப்பு வந்து கம்மியாயிடும். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து 5th பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து தமிழில் வந்து தமிழ் தான் ரொம்ப முக்கியமானது. 50% ஆஃப் மார்க்ஸ் நம்ம தமிழில் தான் வாங்கி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ரொம்ப அதிகமான டைம் தர வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழில் வந்து 95+ மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக 6வது முதல் 12வது வரை உள்ள புதிய மற்றும் பழைய ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு கேள்விகளும் நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். இது 2 தான் உங்களுக்கு வந்து நீங்கள் 2 திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் முந்தைய ஆண்டு கேள்விகள் இது நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 95+ நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும் தமிழில். இது வந்து கண்டிப்பாக உறுதி. இது நீங்கள் கண்டிப்பாக டெய்லி உங்களுடைய டைம் டேபிள் போடும்போதும் 50% ஆஃப் டைம் வந்து தமிழ் கொடுங்க. நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து தமிழுக்கு வந்து அதிகமாக நேரம் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து மேக்ஸும் உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ மேக்ஸ்க்கும் நீங்கள் வந்து எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின். இதுலேயுமே வந்து உங்களுடைய பழைய மற்றும் புதிய புக்ஸை நீங்கள் வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சம் விடாமல் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முந்தைய ஆண்டு கேள்வி ரொம்ப முக்கியம், அதையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில எக்ஸாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பழைய கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும். நம்பர்ஸ் கொண்டு மாதம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பழைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸு அப்புறம் முந்தைய ஆண்டு கேள்விகள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். இது 2 போதும். ஈஸியாக நீங்கள் வந்து 23+ நீங்கள் எடுத்துட முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு இது நீங்கள் செய்யக்கூடாதுன்றதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி படிப்பாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கை வந்து படிக்காம விட்டுருவாங்க கடைசியில். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. முதல்ல உங்களுடைய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி உங்கள் சிலபஸை முடிங்க. உங்கள் ஸ்கூல் புக்கு தான் எல்லாத்துக்கும் பேஸ், அதை ஃபஸ்ட்டு முடிங்க. உங்களுக்கு பின்னாடி தேவைப்பட்டால் மட்டும் ஏதோ ஒரே ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வச்சு படிங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரிவிஷன்
பண்ணுறப்பையோ இல்லை உங்களுக்கு இது சிலபஸில் வந்து சிலபஸில் இருக்க ஒரு தலைப்பு உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து ஏதோ ஒரு கோச்சிங் சென்டருடைய மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க செய்கிற மாதிரி பல கோச்சிங் சென்டரில் மெட்டீரியல்ஸ் வாங்கி அதை வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை படிக்காமல் இதை படிக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் தராது. ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வந்து வெயிட்டேஜ், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் தரணும், எவ்வளோ டைம் தந்து படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கடைசி ஆண்டுகளில் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்டில் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதுக்கு அதிக டைம் கொடுங்க. உதாரணத்துக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் தமிழ் தான் 100 மார்க்கு, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மேக்ஸ். ஓகேங்களா? ஆப்டிடியூடு, அது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? எப்படி மினிமம் கண்டிப்பாக ஒரு 5 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது 3 சேர்த்தா வந்து அரௌண்ட் 130 கொஷின்ஸ் வருது. ஸோ இது 3ஐயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முதல்ல முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இது முதல்ல முடிச்சிருங்க. இதுக்கு டைம் கொடுத்து முதல்ல முடிச்சிருங்க. அதன் பின்பு மற்ற சப்ஜெக்ட்ஸை படிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக மார்க்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை முதல்ல முடிங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டு. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கே படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து கடைசி ஒரு ஆண்டுக்கு மட்டும் படித்தா போதும். இப்போ உங்களுக்கு ஜூனில் எக்ஸாம் வருது. ஸோ சென்ற ஆண்டு 2023 ஜூன்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் படித்தா போதுமானது. எங்கே படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் படித்து நோட்ஸ் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த கம்பைலேஷன், அந்த மந்த்லி கம்பைலேஷன் படிங்க. அது போக உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நியூஸ் பேப்பரை படித்து நீங்கள் எடுத்த நோட்ஸு அது இல்லாமல் ஒரே வெப்சைட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், இதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து முழு மதிப்பெண்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கூல் புக்கை படித்து முடித்த பின்னாடி, சிலபஸை முடித்த பின்னாடி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் வந்து உங்களை வந்து அரௌண்ட் 160+ தான் வாங்க வைக்கும். உங்கள் ஸ்கோர் நீங்கள் வந்து 180+ கொண்டு போகணும், கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சில புத்தகங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா வந்து அரிஹந்த் ஜிகே அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து லூசன் ஜிகேன்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி படிங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று படிங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா வந்து. ஓகேங்களா? தமிழ் மீடியம் அப்படின்னா வந்து மனோரமா பொது அறிவு புத்தகம் ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வாங்கி படிங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம்னா எய்தர் அரிஹந்த் ஜிகே அல்லது லூசன் ஜிகே. தமிழ் மீடியம் அப்படின்னா வந்து மனோரமா பொது அறிவு புத்தகம் அல்லது விகடனில் அந்த மாதிரி இருக்குது, அதை வாங்கி படிங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் இது. நீங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது. லாஸ்ட் இயரில் வந்து யாரெல்லாம் சர்வீஸ் கிளியர் பண்ணாங்களோ, இல்லை வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, முன்னே கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து மீட் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறது மூலிமா உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் நீங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் என்னென்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்யுங்க. ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து தேர்வு எழுதும்போது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த 200 கேள்விகளை நம்ம வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஈஸின்னு சொல்லுவோம். செகண்ட் விஷயம் வந்து மாட்ரேட்டு, தேர்டு வந்து டிஃபிகல்ட். ஓகேங்களா? அதாவது ஈஸி அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கொஷினை ஒன் டைம் படிக்கும்போதே உங்களுக்கு எதுவும் ஆன்சர் அப்படின்னு தெரியும், அதான் வந்து ஈஸின்னு எடுத்துக்குவோம். செகண்ட் வந்து மாட்ரேட்டு, அதாவது நீங்கள் வந்து கொஷினை படிக்கிறீங்க, உங்களுக்கு இதான் வந்து எக்ஸாக்டான ஆன்சர்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த 4 ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தப்பான ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது, தப்பான ஆன்சர் உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் அடித்து விட்டுட்டு கடைசியாக இந்த கரெக்டான ஆன்சருக்கு நீங்கள் வந்து அரைவ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மாட்ரேட்டில் வச்சுக்குவோம். தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தோன்னா டிஃபிகல்ட் கொஷின்ஸு. நீங்கள் சுத்தமாக படிக்காத, உங்களுக்கு சுத்தமாக தெரியாத டாப்பிக்லேருந்து வர கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம டிஃபிகல்ட்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி 3ஆக கொஸ்டின் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஈஸி, மாட்ரேட்டு, டிஃபிகல்ட், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஈஸி அப்படின்ற கொஷின்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து டிக் பண்ணி டக்குன்னு ஷேட் பண்ணிவிடுவோம். இது நம்ம சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தோன்னா வந்து இந்த என்னது மாட்ரேட் இருக்குது இல்லைங்களா, அந்த கொஷின்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக எலிமினேட் பண்ணி நம்ம வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் மாட்ரேட்டு. ஃபைனல் ரவுண்டில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாத கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபைனல் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரித்து நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து சேர்ந்து வரும்.
பார்த்துக்கோங்க. இது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. அடுத்து செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 200 கொஷின்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா வந்து குரூப் 4ல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா கொஷினும் அட்டெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ கொஷின் எதையுமே நீங்கள் வந்து விட்டுட்டு வரக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு தான் வந்து அடிக்கடி சொல்கிறது, டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் தான், உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரத்தில் உங்களால் வந்து எல்லா கொஷினும் எழுதணும் அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு அப்போ தான் வரும். ஓகே. அப்புறம் ஃபைனலாக இதில் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் அந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷினை வந்து ஒரு 2, 3 டைம் நல்லா படிங்க. அந்த கொஷினில் இருக்க கீவேர்ட்லாம் வந்து அந்த பென்னில் வந்து நல்லா வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் டிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணுங்கள். நம்ம வந்து சரியாக ரீட் பண்ணாமல் அந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா 2, 3 டைம் ரீட் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸை உங்கள் பென்னில் அண்டர்லைன் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் டிக் பண்ணி, அப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் வந்து குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும். ஸோ நான் வந்து 4 முறை வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸும், ஒரு முறை குரூப் 2 ப்ரிலிம்ஸும் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக நான் வந்து 5 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணது தான் வந்து காரணம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.